பவானி, பவானி, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களாமா? நான் வரது இருக்கட்டும். நான் இல்லனா யாரும் இந்த வீட்டை கவனிக்க மாட்டீங்களா? ஆள் இல்லாத வீடு மாதிரி பூஜாரிய இவ்வளவு மோசமா வச்சிருக்கீங்க. அங்க பாரு, சாமி படத்துக்கு மாலை மாத்தல, விளக்கையும் சுத்தம் பண்ணல. என்ன என்ன இதெல்லாம்? வீட்ல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்றது இல்லனா நீயாவது பார்க்க மாட்டியா? இல்லம்மா, சொந்தக்காரவங்க வீட்டுல டெத் ஆகி போயிடுச்சு. பூஜை ரூம் பக்கம் போக கூடாது, அதான் கவனிக்காம விட்டுட்டேம்மா. அப்படின்னா மத்தவங்க எல்லாம் இந்த வீட்ல தானே இருக்காங்க, அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்க கூடாதா? நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். நானே காலையில தான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். மா, எனக்கு எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். அதனால இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லம்மா. இல்ல நான் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பண்ணவா போறீங்க? உங்ககிட்ட இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கறதே வேஸ்ட். மாதவன், நாம புதுசா ஆரம்பிக்க போற ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சோட அப்ரூவல் ஆர்டரை பூஜை ரூம்ல வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதை நடக்க விடாம பண்ணிட்டாங்க பாருங்க. மேடம், ஆர்டரை பூஜை ரூம்ல வைக்க முடியாட்டாலும் நம்ம பிரான்ச் ஓபன் பண்றது உறுதி தானே மேடம்? அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. பேக் அப்படி வச்சிருங்க. நான் போயிட்டு வரேன் மேடம். ஆமா, வழக்கமா சீதா தானே இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்குவா. அவ எங்க போனா? சீதா, 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 ஸ்வேதா. அத்தை, சீதா எங்க? ஸ்வேதா, சீதாக்காவும் மத்த 4 பேரும் சேர்ந்து ஜாலியா ஏற்காட்டை சுத்தி பார்க்க போயிருக்காங்க. என்ன சொன்ன? எல்லாரும் ஏற்காட்டுக்கு போயிருக்காங்களா? என்கிட்ட யாரும் இத பத்தி சொல்லவே இல்லையே. பெர்மிஷனும் கேட்கல. அவங்களுக்கெல்லாம் உங்க பெர்மிஷன் முக்கியம் இல்ல அத்தை. ஒரு நியூ கப்பல், இன்னொரு ஓல்டு கப்பல் எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போயிருக்காங்க. அந்த மகிழினி இருக்கான்ல, அவதான், அவளோட ஏற்பாடு தான் அத்தை இதெல்லாம். நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ்க்கு போன நேரமா பார்த்து இந்த வீட்ல இவ்ளோ நடந்திருக்கா? எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாரும் வெளியூருக்கு போவாங்க? அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவாங்கன்னா அப்ப இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை? மா, ஆக்சுவலா புதுசா கல்யாணமானவங்கள நீங்க தான் மறுபடி அனுப்பி வச்சிருக்கணும். அகிலன் விஷயத்திலயும் சரி, ஆதி விஷயத்திலயும் சரி, நீங்க அதை செய்யல. அதனால அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? சந்தோஷமா அவங்க போயிட்டு வரட்டும், நீ விட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டுட்டே இருக்க. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? எங்க போகணும்னாலும் உங்களை கேட்டுதான் முடிவு எடுக்கணுமா? நீங்க ஊர்ல இல்ல, அதனால உங்களே டிசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை உங்களை கேட்டா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு நினைச்சாங்களோ என்னவோ, அது எனக்கு தெரியல. போதும், நிறுத்து. அந்த மதிய நான் மருமகளாவே ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது என் பையனோட நான் அவளை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணுமா? சும்மா நீ திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்காத. நீ இப்ப அவளை மருமகளை ஏத்துக்காட்டி என்ன? ஆதி அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான், மதி ஆதிய புருஷனா ஏத்துக்கிட்டா. அவங்கள ஜாலியா ஹனிமூன் போயிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டா அவளை மருமகளா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏய், நீயும் அகிலனும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த மதிய கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அவளை என் பையனோட சேர்த்து வைக்கிறதுல குறியா இருக்கீங்களா? அத்தை, இவங்க சொல்ற மாதிரி ஆதிக்கு ஏற்காடு போக ஆர்வமே இல்ல அத்தை. அந்த மதியும் மகிழ்னியும் சேர்ந்துதான் ஏற்காடு போக ஏற்பாடு செஞ்சாங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு துணை போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இத பத்தி உங்களுக்கு சொல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி சொன்னா என்ன பத்தி தான் எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அதான் இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். எனக்கு தெரியும் ஸ்வேதா, இதெல்லாம் இவங்க வேலைதான். இல்லன்னா என் பையன் என்ன மீறி இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான். ஏற்கனவே என் பெர்மிஷன் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டிட்டோமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அவளோட சேர்ந்து வாழாம இருக்கான். அப்படிப்பட்டவனை ஏமாத்தி
ஏற்காடுக்கு கூட்டிட்டு போனா அவன் மனச மாத்திர முடியும்னு நினைச்சாங்களா? அது நடக்காது ஸ்வேதா.